நேற்று மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லி கேரட் சட்னி தாங்க ரெடி பண்ணியிருந்தேன். டேஸ்ட் வந்து சூப்பராக இருந்தது. ஃபஸ்ட்டு இந்த கேரட் சட்னி பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு கடாயை வச்சுக்கோங்க. அதில் கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு 1/4 ஸ்பூன் கடலப்பருப்பு, 1/4 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 3 காஞ்ச மிளகாய் சேர்த்து இந்த மாதிரி நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு இதை வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ அதே கடையில் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் ரஃபாக சாப் பண்ணது, கொஞ்சமாக கருவேப்பிலை, உப்பு போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா 4-5 பல் பூண்டு, ஒரு சின்ன சைஸ் இஞ்சி சேர்த்து நல்லா வதக்கிட்டு இது கூடவே ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, ஒரு சின்ன சைஸ் கேரட் ரெண்டையுமே ரஃபாக சாப் பண்ணி வச்சுருக்கேங்க. அதையும் சேர்த்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பச்சை வாசனை போனதுக்கப்புறமா 1/4 ஸ்பூன் மல்லி, 1/4 ஸ்பூன் சீரகம் சேர்த்து நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு இதுக்கு கொஞ்சமாக தேங்காய் சேர்த்தா நல்லா இருக்குங்க. அதையும் சேர்த்துட்டு இது கூடவே நம்ம ஸ்டார்டிங்கில் ரோஸ்ட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபேன் கடி வச்சு நல்லா ஆறுனதுக்கப்புறமா மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாங்க. இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மூடி போட்டு கொஞ்சம் கொரகொரப்பான பதத்தில் வந்து அரைச்சி எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளோட கேரட் சட்னி வந்து ரெடிங்க. இது ஆல்மோஸ்ட் டேஸ்ட் பார்த்திங்கன்னா கார சட்னி மாதிரி தான் இருக்கும். கேரட்டில் ரெடி பண்ணேன்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.